குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். கோவை பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவரும் அதிமுகவின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமானவர் கவி சரவணகுமார். இவரது மனைவி 47 வயதான மகேஸ்வரி. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கவி சரவணகுமார் தனது குடும்பத்துடன் தாளியூரில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். இவர்களது வீட்டில் 45 வயதான சுரேஷ்குமார் என்பவர் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த சூழலில் டிரைவர் சுரேஷ் வழக்கம் போல் 28ஆம் தேதி அன்று கவி சரவணகுமாரின் வீட்டிற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து கவி சரவணகுமார் வெளியே சென்றுள்ளார். பிள்ளைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்றுவிட வீட்டில் மகேஸ்வரி மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது டிரைவர் சுரேஷ் வீட்டில் இருந்த மகேஸ்வரியை கத்தியால் பல முறை குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து நேராக வடவள்ளி காவல் நிலையம் சென்ற சுரேஷ் நடந்தவற்றை கூறி காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார். இதையடுத்து வடவள்ளி போலீசார் தடாகம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் போலீசார் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மகேஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தகவல் அறிந்து வீட்டின் முன்பு திரண்ட உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டிரைவர் சுரேஷை கைது செய்தனர். அவரிடம் ஏன் கொலை நடந்தது என்றும் ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்றும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக பிரமுகரின் மனைவியை அவரது வீட்டில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த டிரைவரை கொத்தி கொலை செய்துள்ள சம்பவம் கோவையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.